வணக்கம் அண்ணே. எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா? இப்போ ராமாயணத்துல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. பல அதிசயங்கள், மாறுபட்ட திருப்பங்கள் நிறைந்த இந்த கதையில இன்று நம்மால பார்க்க போறது ஒரு முக்கியமான நிகழ்வு. இது சக்திக்கும் தர்மத்துக்கும் நடக்கிற போர். அதனால நேரத்தை வீணாக்காம கதைக்குள்ள போயிடலாமா? போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராமரும் லக்ஷ்மணரும் சீதையுமா ஒரு பர்ணசாலையில் தங்கியிருக்காங்க. அப்போதான் சூர்பனகா அவளுடைய அவமதிப்பா நினைச்சுக்கிறா. அவளுடைய மூக்கு காதுகளை நாசம் பண்ணுனது ராமர் தானே. அந்த கோபத்துடன் அவள் நேரா இலங்காவுக்கு போறா. அவளுடைய அண்ணனும் இலங்கையின் அரசனுமான ராவணனும் கூர்ந்து சொல்றா, அண்ணா, ஒருத்தர் என்னை அவமதிச்சாரு, அவங்க என்னோட அவமானத்துக்கு பழி வாங்கணும்னு கேக்குறா. சூர்பனகாவி வார்த்தைகள் ராவணனை யோசிக்க வைக்குது. கரன் தூஷணன் என்ற இருவரும் பலவீனமில்லாத ராட்சசர்கள். அவங்களிடம் போக சொல்ற ராவணன். சூர்பனகா அங்கிருந்து கிளம்பி கரன் தூஷணன் ஆகியோர்களிடம் போறா. ராமர் என்ன செய்தார்னு விவரிக்கிறா. அவங்கள சினம் ஊட்டி பயிர் தூண்டுறா. கரதூஷணர்கள் பெரிய சேனையுடன் தயாராகிறாங்க. 14,000 ராட்சசர்களுடன் போருக்கு புறப்படுறாங்க. ராமர் இருந்த இடத்துக்கே நேரா வராங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து ராமர் மீது தாக்கம் செய்கிறாங்க. ராமர் மட்டும் ஒரேவனாக இருந்தாலும் அந்த பெரிய சேனையை பார்த்து சிரிக்கிறார். தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராட்சசனையும் தரையிலே வீழ்த்துறார். எவரும் எதிர்பார்க்காத விதத்தில் ராமர் ஒரேவனாக 14,000 ராட்சசர்களையும் அழிக்கிறார். கரந்தூஷணனும் ராமருடைய அம்புகளால் வீழ்கிறாங்க. இதை கேட்ட சூர்பனகா பயத்தோடவும் கோபத்துடனும் திரும்பி ராவணனிடம் ஓடிச் செல்கிறார். அண்ணா, அந்த ராமர் சாதாரண மனிதர் இல்ல, ஒரேவனா எங்க சேனையை அழிச்சிட்டார்னு சொல்றா. ராவணன் அதை கேட்டதும் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் இருக்கிறாரு. அப்போதுதான் சூர்பனகா ஒரு புதுசா திட்டம் சொல்றா. அண்ணா, அந்த ராமருடைய மனைவி சீதா ரொம்ப அழகானவள், 3 உலகத்திலையும் அவருக்கு நிகரில்லை, அவங்க உங்களுக்கு ஏற்றவள் தான்னு சீதையின் அழக விவரிக்கிறா. சூர்பனகாவின் வார்த்தைகள் ராவணனின் மனதிலேயே பதியுது. பார்த்தீங்களா ராமர் ஒரேவனாக எப்படி வீரத்தை காட்டினார்னு? இப்போ சூர்பனகாவின் வார்த்தைகளை ராவணன் கேட்டு என்ன செய்றாரு? அவரால் சீதையை காண முடியுமா? அவளை கடத்த முயற்சி செய்வாரா? இந்த சந்தேகத்துக்கான பதில் அடுத்த எபிசோட்ல கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.